ஹாய் மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பரான vlog தான் பார்க்க போறீங்க. என்ன vlog அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சண்டே அதுவுமா நாங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு, ஒரு 2 மணிக்கிட்ட பார்த்தீங்கன்னா, பார்க் கிளம்பிட்டோம். டியர் பார்க். டியர் பார்க் vlog வந்து நான் ஆல்ரெடி நம்ம சேனல்ல நெறைய வீடியோல போட்டிருக்கேன். வந்து இந்த பார்க் வந்து எங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே தான் இருக்கு. நாங்க வந்து வின்டர் டைம்ல பார்த்தீங்கன்னா, அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்றது பார்க் தான். ஏன்னா, அங்க தான் பசங்களுக்கு விளையாடுறதுக்கும் நல்லாயிருக்கும். வெயிலும் வரும். அதனால நாங்க வந்து சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு, லஞ்ச் எல்லாம் எடுத்துட்டு அங்க பார்க் போயிருவோம் எப்போதுமே. இன்னைக்கு வந்து எந்திரிச்சதே லேட்டு. நாஸ்டாவே லேட்டா தான் பண்ணோமா, அதனால லஞ்ச் பசங்க வேண்டாம் சாப்பிடல பசிக்கலன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நான் என்ன பண்ணேன்னா, சரி பார்க் கிட்ட போயிட்டு வெளியில இருக்க கடையில வந்து வெஜிடபிள் பிரியாணி தான் வாங்கி கொண்டுட்டு போனேன். பசங்களுக்கு வாங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, பக்கத்துல ஒரு பையன் வந்து எனக்கும் வாங்கி கொடுங்க தீதி, எனக்கும் வாங்கி கொடுங்க தீதின்னு கேட்டுட்டே இருந்தான். சரி அந்த வீடியோல காட்டல. அந்த பையனுக்கு ஒரு 1/2 பிளேட் பிரியாணி வாங்கி கொடுத்துட்டு, எங்களுக்கு ஒரு 1/2 பிளேட் பிரியாணி வாங்கிட்டு, பசங்களுக்கு 2 வாய் ஊட்டுனேன் சாப்பிடவே மாட்டேன்ட்டாங்க. விளையாட்டு பிஸியில இருந்துட்டாங்க. எனக்கு வேண்டாம் வேண்டான்னு. அப்புறம் நான் மிச்சத்த சாப்பிட்டுட்டு, அப்புறம் பசங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்களா, பசங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. இல்லையோ நாங்க நல்லா என்ஜாய் பண்ணோங்க. நாங்க எல்லாரும் ரேஸ் எல்லாம் பண்ணோம். அதுக்கப்புறம் பசங்களுக்கு நெறையா கேம் எல்லாம் பண்ண வச்சோம். ரொம்ப ஜாலியா பேசிட்டு அப்படியே சூப்பரா போச்சுங்க. இன்னையோட நாள் வந்து சண்டே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா போச்சு. எனக்கு பர்சனலா அவ்ளோ ஹேப்பியா இருந்துச்சு. நம்ம சின்ன பிள்ளையில இப்படிலாம் ஓடி விளையாண்டுருக்கோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்படி பண்றது வந்து ரொம்ப ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. பசங்க முகத்திலே பார்த்தீங்கன்னா, ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணி கேம் விளையாண்டாங்க. ஒவ்வொரு கேமா அவங்கள பண்ண வச்சோம். டான்ஸ் எல்லாம் பண்ண வச்சோம். பசங்க எல்லாம் சூப்பரா டான்ஸ் பண்ணாங்க. விச்சு பாப்பா பார்த்தீங்கன்னு வச்சுக்க, டான்ஸ் நான் பண்றேன் மம்மி, நான் பண்றேன் மம்மின்னு ஓடி வந்து அவளும் பண்ணிட்டு இருந்தா. அவளுக்கு தெரியுதோ இல்லையோ அவளுக்கு தெரிஞ்சத அழகா பண்ணிட்டு இருந்தா. சூப்பரா இருந்துச்சு பார்க்கவே. அப்புறம் கொண்டு போன ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சிப்ஸு, அப்புறம் அங்க வெளியில பார்க் வெளியில நெறைய பழங்கள்லாம் கிடைச்சுச்சா, கொய்யா பழம்லாம் வாங்கிட்டு வந்து, இந்த குளிர் சீசன்ல வந்து இங்க வந்து சந்திரா ஆரஞ்சு பழம், அப்புறம் கொய்யா பழம்லாம் நெறைய கிடைக்குங்க. இதுதான் வாங்கி சாப்பிடுவாங்க எல்லாரும். நமக்கு வந்து ஒத்துக்காது. எனக்கு வாயில வேற பல்லுல வலி இருந்துச்சா, அதனால என்னால சாப்பிட முடியல. சரி நான் ஒண்ணே ஒண்ணு எடுத்து சாப்பிட ட்ரை பண்ணேன். ரொம்ப வலி எடுத்துருச்சு. அதனால சாப்பிடாம விட்டுட்டேன். அப்புறம் பசங்க வந்து சிப்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு, அவங்க எல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க கொஞ்சம் தனியா. திரும்ப வந்து மறுபடியும் நாங்க கேம் பண்ண வச்சோம். நாங்களும் நல்லா என்ஜாய் பண்ணோம். பேசிட்டு இருந்தோம். ரொம்ப டைம் போனதே தெரியலங்க. 5 மணி ஆனதே தெரியல. அவ்ளோ நல்லா இருந்துச்சு. நாங்க போனது வந்து 2 மணிக்கிட்ட தான். 5 மணி வரைக்கும் உட்காந்துருந்தோம். குளிரும் தெரியல, ஒண்ணுமே காத்தடிக்கிறது எதுவுமே தெரியல. அவ்ளோ நல்லா இருந்துச்சு. பேசிட்டே இருக்கலாம், இன்னும் இருக்கலாம், இன்னும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு இருந்துச்சு. ரொம்ப டைம் ஆயிருச்சுன்னா, அப்புறம் ரொம்ப காத்தடிச்சிரும், குளிர் வந்துரும். அப்படி பசங்களுக்கு ஒத்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு 5 மணிக்கிட்ட கிளம்பிட்டோம். அப்பவும் பசங்க வரவே மாட்டேன்ட்டாங்க. மறுபடியும் போய் விளையாடுறேன்னு இந்த சர்க்கிள் அதெல்லாம் இருக்கும்ல, அதுல போய் நின்னுட்டாங்க. மறுபடியும் கொஞ்ச நேரம் விளையாட வச்சுட்டு, அதுக்கப்புறமா தான் அங்கருந்தே கிளம்புனோம். நம்ம சேனல்ல அடுத்தடுத்து ஒரு சூப்பரான விளாக்ஸ் எல்லாம் வரப்போது. அதனால மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.